பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, கிளீன் ஸ்ரீலங்கா சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களுடைய உரை, அதன் பிறகு நேற்றும் இன்றும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒரு சிலருடைய பேச்சுக்களை கேட்கின்ற பொழுது வஞ்சகத்தோடும் பழி தீர்க்கின்ற உணர்வுகளோடும் இந்த சபைக்குள்ளே அவ்வாறான கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருந்தோம். உண்மையிலே கிளீன் ஸ்ரீலங்கா, இலங்கை சுத்தமாக்கப்பட வேண்டும். எல்லா துறையிலும் மனதளவிலே ஒவ்வொரு மனிதனும் சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். அதே போல் வந்திருக்கின்ற 225 பேரும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை நேர்மையானதாக சீரானதாக ஆக்கிக் கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த நாடு கிளீனாக, அதே போல் நாட்டுடைய எதிர்காலமும் சிறப்பானதாக அமையும். எனவே அந்த வகையிலே இந்த வேலை திட்டம் சம்பந்தமாக இன்னும் மக்கள் சரியான புரிந்துணர்வோடு இல்லை. எனவே அரசாங்கத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. இதனுடைய வேலை திட்டத்தை சரியாக மக்களுக்கு, குறிப்பாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எங்களுக்கு கூட சரியான ஒரு தெளிவு இன்னும் வழங்கப்படவில்லை. எனவே இங்கு பேசிய பேச்சுக்களில் கூட கிளீன் ஸ்ரீலங்காவை விட வேறு ஒருவரை ஒருவர் திட்டுகின்ற, ஒருவரை ஒருவர் பழி தீர்க்கின்ற, பழைய கால சம்பவங்களை சொல்லுகின்ற விஷயங்களிலே தான் நேரம் அதிகமாக செலவழிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே கடந்த காலங்களிலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கமும் சரியில்லை என்பதனால்தான் உங்களை போன்றவர்களை சகோதரர் ஜனாதிபதி மாண்புமிகு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தை அதிகபட்ச ஆதரவோடு இந்த நாட்டு மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் கடந்த காலங்களிலே ஆளுங்கட்சியினர் செயல்பட்டதை போல் அல்லாமல் ஒரு மன திருப்தியோடு உங்களுக்கு மக்கள் தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த நாடு ஒரு குட்டிச்சோராகிய நாடாக, பொருளாதாரத்திலே வீழ்ந்த நாடாக, இந்த நாட்டை பற்றி நாட்டிலே இவ்வளவு வளங்களையும் வைத்துக்கொண்டு நாம் இவ்வாறான ஒரு பின்னோக்கிய பாதையிலே நமது பொருளாதாரம் செல்வதை எதிர்காலத்திலே தடுக்க முடியாமல் போய்விடும். எனவே உங்களிடத்திலே 3/2க்கு மேற்பட்ட பெரும்பான்மை இருக்கின்ற பொழுது இந்த நாட்டு மக்கள், குறிப்பாக இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற, கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்கள் தங்களுக்கு தேவையான நேரங்களிலே சட்டங்களை மாற்றிக்கொண்டார்கள், தங்களுக்காக சட்டங்களை இயற்றிக் கொண்டார்கள். எனவே அவ்வாறு இல்லாமல் சில மாற்றங்களை, வேண்டிய மாற்றங்களை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நாட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதே போல் உலக நாடுகளோடு, குறிப்பாக இந்தியா எம்மை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. ஜனாதிபதி அவர்களுடைய இந்தியாவுடைய விஜயத்தின் பொழுது அந்த ஸ்டேட்மெண்டிலே நாங்கள் கனெக்டிவிட்டி, ரோட் கனெக்டிவிட்டியை நாங்கள் காணவில்லை. இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே பாலம் அமைப்பதற்கான விஷயத்தை உறுதியாக பேசி ஒரு உடன்பாடு கண்டிருந்தது. ஆனால் அது கைவிடப்பட்டு விட்டதா அல்லது இல்லையா, அல்லது இந்த உடன்பாட்டிலே இந்த அரசாங்கத்துக்கு அது உடன்பாடு இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த நாடு பஞ்சத்திலே விழுந்த பொழுது இந்தியா கை கொடுத்த நாடு. $4 பில்லியன் அந்த நாடு அந்த நேரத்தில் இந்தியா வழங்கவில்லை என்றால் இந்த நாடு குட்டிச்சோராக இருக்கும், இன்னும் ஒரு அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கும். எனவே நாங்கள் அவர்களோடு, அந்த நாட்டோடு, 1 பில்லியன் மக்களோடு இலங்கையை கனெக்ட் பண்ணுகின்ற பொழுது நமது நாட்டுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய, சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகளுடைய வருகை, அதே போல உலகத்திலிருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வருகிறார்களோ அவர்கள் இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே பஹ்ரைனிலே நீங்கள் இப்படி பார்த்தால் தெரியும், சவுதி அரேபியாவோடு பாலம் இருக்கிறது. ஒரு பாலம் போதாது என்று இன்னொரு பாலம், கடலை சார்ந்த பாலம் இன்னொன்று அமைப்பதற்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல நாடுகளிலே இருக்கிறது. பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான அந்த பாதை. எனவே இவ்வாறான திட்டத்தை செய்கின்ற பொழுது, குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல கஷ்டங்களோடு துன்பங்களோடு வாழுகின்ற வடகிழக்கு மக்கள், குறிப்பாக மன்னார் நான் சார்ந்த அந்த பிரதேச மக்கள், அந்த பிரதேசம் சுற்றுலா துறையினால் மேம்படக்கூடிய வாய்ப்பு. எனவே තව විනාඩි 2ක් කාලයක් තියෙනවා.
எனவே அந்த வகையிலே அதிலே கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஆரம்பித்த வீட்டு திட்டங்கள் மிக மோசமான நிலையிலே அறகுறையாக இருக்கிறது. நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி பார்க்கின்றோம். கிளீன் வீடு, அதாவது அந்த வீடுகளை வந்து பார்த்தால் தெரியும். மன்னாரிலே, வவுனியாவிலே, முல்லைத்தீவிலே டிசிபி மீட்டிங்களுக்கு போனால் அந்த மக்கள் வந்து அதைத்தான் கேட்கிறார்கள். இதை தயவு செய்து கோட்டாபே செய்த அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள். தயவு செய்து அதை எஸ்டிமேட் பண்ணி மிகுதி பணங்களை வழங்கி அந்த வீடுகளை முடித்துக் கொடுங்கள். அதேபோல யாழ்ப்பாணத்திலே இருந்து 90ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் போய் குடியேறி அவர்கள் இருந்த பகுதி மிக மோசமாக, ஒரு போய் பார்த்தால் தெரியும். ஒரு இருக்கின்ற எம்பிமாரும் அன்று வந்தார்கள். கிளீனும் இல்லை, அங்கு மக்கள் வாழக்கூடிய சூழலும் இல்லை. எனவே நாங்கள் சொந்த பணத்திலே ஒரு காணி எடுத்து கொடுத்தோம். நாங்கள் அந்த டிஎன்ஏ எம்பிமாரோடு காய்ச்சோம், பலரோடு காய்ச்சோம், யாரும் செய்யவில்லை. இப்பொழுது அந்த காணிக்காக கடந்த அரசாங்கம் ஒரு 8 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தார்கள். அதை புதிய ஜனாதிபதியுடைய சேக்குலின்படி அதை நிறுத்திவிட்டார்கள். தயவு செய்து அந்த பணத்தை கொடுத்து அந்த மக்களுடைய குடியேற்றத்துக்கு உதவி செய்யுங்கள். அதே போல புத்தளம் வைத்தியசாலையை போய் பார்த்தால் மிக மோசமான ஒரு கிளீன் இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. அதை லைன் மினிஸ்ட்ரிக்கு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன, இடம்பெயர்ந்த மக்கள் புத்தளத்துக்கு வந்த பிறகு அந்த வைத்தியசாலை நிறைய தேவை உள்ளது. நாங்கள் யாழ்ப்பாண அரசாங்கத்தில் இருந்த பொழுது ஒரு சிசிபி நூடாக ஒரு ப்ரொபோசலை செய்தோம். வெளிநாட்டு நிதியை பெற முயற்சி செய்த பொழுது அரசாங்கம் சென்று விட்டது. எனவே தயவு செய்து அதை டெவலப் பண்ணுவதற்கான வேலை திட்டத்தை செய்வதாக இருந்தால் அதை லைன் மினிஸ்ட்ரிக்கிலே நீங்கள் 35 வைத்தியசாலை எடுப்பதாக கேள்விப்படுகிறோம். அதையும் ஒன்றாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல வவுனியாவிலே போடப்படுகின்ற குப்பைகள் யூனிவர்சிட்டிக்கு முன்னாலே கொண்டு போய் போடுகிறார்கள். அதற்கான ஒரு திட்டத்துக்காக முயற்சி, அதாவது வவுனியா மாவட்டத்திலே செய்கின்ற முதல் திட்டமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை அதை மக்களுக்கு ஆபத்து இல்லாமல் 5000 மாணவர்கள் அவர் இதனால் ஆபத்தை எதிர்நோக்குகிறார்கள். சூழ உள்ள கிராமங்கள் ஆபத்தை எதிர்நோக்குகிறது. எனவே தயவு செய்து வவுனியாவிலே உங்களுடைய அரசாங்கம் முதலாவது திட்டமாக அதற்கான ஒரு பாதுகாப்பு அரணை அமைத்து அதை வேறொரு இடத்துக்கு மாற்றி மக்களுக்கோ யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கோ ஆபத்தில்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்துங்கள் என்று இந்த இடத்திலே உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல புத்தளத்திலே முந்தல் கல்பட்டி ஏஜ் ஆபீஸிலே ஒரு ஏடிபி நிசாந்த் என்கின்ற ஒரு ஏடிபி கடந்த அரசாங்கத்திலே நாங்கள் பெற்றுக் கொடுத்த பணத்தை எல்லா எம்பிமாருடைய பணத்தையும் செலவு செய்தார். ஆனால் நான் பெற்றுக் கொடுத்த பணத்தை ஒரு ரூபாய் கூட செலவு செய்யவில்லை. ஏனென்று கேட்டபோது அவர் சொன்னாராம், அது முஸ்லிம் கிராமங்களுக்கும் தமிழ் கிராமங்களுக்கும் இந்த எம்பி ஒதுக்கி இருக்கிறார், அதனால் செய்ய முடியாது என்று. அந்த மாவட்டத்தில் எல்லா பிரதேச செயலகங்களிலும் அந்த பணங்கள் செலவழிக்கப்பட்டு எல்லா எம்பிமாரையும் செலவழிக்கப்பட்டு, ஆனால் இந்த முந்தலும் கல்பிட்டியும் ஒரு நிலதாரி இவ்வாறு ஒரு துவேஷ உணர்வோடு செயல்பட்டு ஒரு ரூபாய் கூட மக்களுக்கு பயன்படுது என்று அந்த பாதைகளால் போக முடியாத துப்பாக்கிய நிலை. எனவே இவ்வாறான அதிகாரிகளை கிளீன் செய்ய வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவறு செய்தால் தண்டிப்பது போல அரசு அதிகாரிகள் மக்களுடைய பணத்திலே சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் இவ்வாறான துவேஷ உணர்வோடு செயல்படக்கூடாது. எனவே அதையும் இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும். எனவே நேற்று நாங்கள் பார்த்தோம், கல்முனையிலே ஆர்ப்பாட்டம், மன்னாரிலே ஆர்ப்பாட்டம், மதுபான சாலைகளுடைய அதிகரிப்பு. தயவு செய்து அந்த விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.